பிஸ்மில்லா. இது மஸ்ஜித் நபவி போகிற வழி ரோடு. இந்த ரோடு சைடில் ஃபுல்லாக எல்லாமே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கடைகள் இருக்குது. நிறைய கடைகள், பல ஆயிரங்கள் கடைகள். இங்கே பாக்கி மஸ்ஜித் நபவிக்கு பின் சைடில் அங்கேயே அது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. இந்த இடம் எப்படின்னா ஜன்னத்தில் பக்கி கபருஸ்தான், ஜன்னத்தில் பக்கிங்கிறோம்ல, நிரந்தரமான சொர்க்கம். அந்த நிரந்தரமான சொர்க்கத்துடைய கேட்டு அது கபருஸ்தான கொஞ்சோன்னு அந்த உள்ள தள்ளி கட்டிருக்காங்க பொழுது செவரு. அமானத்தில் மன்தகியா மதீனத்தில் முனவரா வக்காலத்தில் ஹித்மாத்தில் முசாயிதா இதாரத்தில் ஆமா. இது என்ன டீட்டெயில்ஸ்ன்னு தெரியல, படிக்க தான் தெரியுது தவிர பாக்கி தெரியல. அது டிபார்ட்மெண்ட், ஹெல்பிங் டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி போட்டிருக்குது. இதுக்கு பின்னாடி தான் ஜன்னத்துல் பாக்கி. கிட்டத்தட்ட ஜன்னத்துல் பாக்கி ஒரு இடத்துல பூந்து இன்னொரு சைடில் வெளில வர்ற அளவுக்கு வர முடிஞ்சு. ஒரு 300 மீட்டருக்கு அவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்படி போயிட்டு அப்படி வெளியாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வந்துட வேண்டியது. பாக்கி எங்கேயும் உள்ளே போக முடியாது. கபிரிஸ்தான் கரெக்டாக அவங்கவுங்க ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு அந்த கபிரிஸ்தானை கட்டிருக்காங்க. இப்போவும் தொழுகையில் இறந்து போகிறாங்கல்ல, இங்கே வந்து இறந்து போகிறாங்கல்ல, அவங்களையும் இங்கே அடைக்கிறாங்க. அதான் ரூல்ஸே தான். இதில் மெயின் என்ன அப்படின்னாக்கா, அந்த இதில் நீங்கள் நின்று துவா கட்டிட்டு நிற்க முடியாது. மனசுக்குள்ளே நீங்கள் துவா கட்டுங்க, கையேந்து துவா கட்டக்கூடாது. அந்த மாதிரி ஃபோன் அங்கே எடுக்கிறாங்க, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியமான முறையில் சொல்கிறாங்க. எடுக்காதீங்க, போங்க போங்க அப்படிங்கிறாங்க. நான் கூட படம் எடுத்தேன், ஆனால் இப்போ சொல்ல தேவையில்லை. அதனால் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியமான முறையில் சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கிய தகவல் என்னன்னு சொல்லிடுறேன்னா, நான் அதில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட போய் சொன்னேன், அல்லாஹ் உங்களை நீடூழி வாழ வைப்பானாக அப்படின்னு, ஆமீன் அப்படின்ட்டு சொன்னேன். நீங்கள் இந்த ஊருக்காரங்க அவ்வளோ அன்பா அவ்வளோ பாசமாக பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுங்கிறத நிரூபிக்குது அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ் உங்களுக்கும் பரக்கத் செய்வானாகன்னு அவர் சொன்னார். அடுத்து அவர்கிட்ட கேள்வி கேட்டேன். இந்த மஸ்ஜித் நபவி, இந்த மஸ்ஜித் ஜன்னத்துல் பக்கிங்கிறது 1500 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அடக்கப்பட்டிருக்காங்க, உறவினர்கள் அடக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொல்ற தகவல் என்னண்டாக்கா, உண்மைதான், அவங்கெல்லாம் அடக்கப்பட்டது உண்மைதான். அந்த கபர்ஸ்தான் இன்னும் இருக்குதா, இல்லை அதை மேலே போய் அடுத்த கபர்ஸ்தான் ஏறிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, அந்த 1500 வருஷமா இருக்கிற கபர்ஸ்தான் அதெல்லாம் அந்த சைடில் முன்னாடி உள்ள நுழையில என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைடு ரைட் சைடில் 2 பேர் இருக்குது. அதை நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்க முன்னோர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுன்னா அப்படியே கட்டுப்பட்டு வர்றாங்க. அல்லாஹ் இவங்களுக்கு கிருபை செய்யணும். இதுல நிற்கக்கூடிய இராணுவத்தை பார்த்து கேட்டேன், எப்படி நீங்க இவ்வளவு குணமான பிள்ளைகளா இருக்கிறீங்க, இதே இந்த மக்கால வந்தேன், மக்கால என்னண்டாங்க இவ்வளவு வேகமா பேசுறாங்களே, கண்ணியமா தான் இருக்குது, இருந்தாலும் மிரட்டுற தொனிலே பேசுறாங்கல்ல இராணுவத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் அதுக்கு அழகான வார்த்தை சொன்னாரு, 5 வரலும் சமம் இல்லை. நான் மக்கால வேலை பார்த்துருக்கேன், ஆர்மியில அங்கே வேலை பார்த்துருக்கேன். அங்கே மக்கள் என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியதா இருக்கும். இங்கே எல்லாமே சொன்னா கேட்டுக்குவாங்க அப்படின்றாரு. நான் சொன்னேன், நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னேன், நான் மதீனா அப்படின்றாரு. நான் சொன்னேன், நீங்க மதீனாவா இருக்கிறதுனால உங்க குணமே இந்த மாதிரி சாப்பிட்டா இப்ப பேசுறிய, இவ்வளவு அழகா பதில் சொல்லிய. ஆனா அந்த மதீனா மக்கால்ல அந்த இல்லைங்க, சரித்திரத்துல என்ன சொல்லுதோ அதான் இருக்குதுங்க. உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எப்பவுமே கிடைச்சிருச்சு, உங்களுடைய சந்ததிகளும் இதே மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆமீன் அப்படின்னு சொன்னாரு. நீங்கள் நல்லா இருக்கு, எனக்காக துஆ செய்யுங்க. நான் இந்தியாவில இருந்து ஜியாரத்தை பார்க்கறதுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய இதை சபாத்தை பார்த்து அவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாக்கு வரணும்னு வந்திருக்கேன், துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்றாரு. அல்லாஹ் போதுமானவன். மக்களுடைய துஆ தான் வேணும். பிளீசிங் சொல்லுவாங்க, பிளஸிங், மக்களுடைய வாழ்த்துக்கள் வேணும். எப்போதுமே ஒருத்தர் செய்யற செயலுக்கு நம்ம நன்றி சொல்றோம்ல, அதே மாதிரி மக்களுடைய பிளெஸிங்கை எப்பவுமே வாங்கிக்கணும். யாருடைய பத்வாக்கம் ஆளாகக்கூடாதுன்னு எனக்கு போல அல்லாஹ் அதே மாதிரியே வாழ வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். யாரையும் நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் திட்டினதில்லை, திட்டவும் மாட்டேன். என்னுடைய நேச்சுரல அந்த மாதிரி அமைச்சுக்கிட்டேன். அல்லாஹ் போதுமானவன். பாரக்கல்லாஹ். எனக்கு எல்லாம் பார்க்கக்கூடிய சகோதரர்களும் துஆ செய்யுங்க. எதுலேயுமே என்னுடைய ஃபோட்டோ காட்ட மாட்டேன். மெயின் நான் சொல்லிட்டே வந்தேன், இது என்னுடைய விளம்பரம் இல்லை, என்னுடைய இது மக்களுக்கு தெரிவிக்கிறது தான். அதனால அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அதுதான் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாம் துஆ செய்யுங்க. பாரக்கல்லாஹ். ஹோட்டலுக்கு போகிறோம், இதான் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலு, மினாரத்துல் தீபா. இந்த ஹோட்டல் பேர் தீபா ஹோட்டலாம். அதுக்கு பக்கத்தில் ஸ்கை ஹோட்டல்னு இருக்கு, அது பக்கத்துல இது வருது. ஓகே, இன்ஷாஅல்லாஹ். நல்ல ஹோட்டலு, நல்ல சர்வீஸ் பண்றாங்க. ஹஸரத் அல்லாஹ் அவர்களுக்கு எங்களுடைய நன்மையிலேருந்து அல்லாஹ் கொடுக்கணும், அந்த நன்மை எங்களுக்கு மென்மேல அதிகமாக்கி கொடுக்கணும். ஹஸரத் அவர்களுக்கு உடம்பு சலாமத்தா கொடுத்து இந்த மாதிரி எல்லா ஹாஜிகளுக்கும் சர்வீஸ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும்னு நானும் துஆ செய்றேன்.
பாரக்கல்லா, அல்லாஹ் பாரக்க செய்வானாக. உங்களுக்கு விளக்கம் கேட்டுக்கோ. ஓகே, இன்ஷா அல்லாஹ்.